வீட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சென்செக்ஸ் எக்ஸ்பீரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்தாலோ ஆல்ரெடி இருந்தாலும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐஸ் ப்ளூ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் அதர் மற்ற ஆப்பை காட்டிலும். ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆன கம்பெனி. எந்த ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் இவங்க வந்து தமிழ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, வீட்ரேடிங் தமிழ் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெடிகேட்டட் சப்போர்ட். அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து டெடிகேட்டடான சப்போர்ட் அண்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெபினார் வீடியோ கோர்ஸ் கம்பைன் பண்ண ஒரு வெபினார் வீடியோ வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெபினார் வீடியோ உங்களோட ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு இல்லை இமெயில் ஐடிக்கு வந்து கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி லெவல்ஸ் பார்த்துறோம். நிஃப்டியோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 2 நாளாக வந்து ஃபாலோ ஆனதுக்கு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 2 பக்கம் மூவ்மெண்ட். அது வந்து ஒரு புட் சைடும் போணுச்சு, கால் சைடும் போணுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர். அதுக்கப்புறம் மார்க்கெட் பெரிய லெவலாக இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே வந்து இன்றைக்கி வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் 1 ஹவரில் போட்ட இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்து நிற்கிது. இப்போ நாளைக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு 23,000 ஒரு மேஜரான ஒரு லெவல். நாளைக்கு பார்க்கக்கூடிய மேஜரான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 23,000ன்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லெவல். 23,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,100 அப்படின்றது நாளைக்கு ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணுதுனாலே கிட்டத்தட்ட இந்த 23,197 இந்த 100 அந்த ரேஞ்சு கிட்ட போயிட்டு மறுபடியும் போயிட்டு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரீட்ரேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை 23,000க்கு போகல, நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆகுதுன்னா கீழே வந்தது பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டு 22,790. ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே வருது அப்படின்னா இன்னைக்கு வந்து டேவோட லோ 22,727. இதுதான் வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. நாளைக்கு இந்த 23,000 லெவலில் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,100 அண்ட் பார்த்தீங்கன்னா 23,337. இதுதான் வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பொறுத்தளவுக்கு நாளைக்கு நிஃப்டிக்கு. அதேமாதிரி இந்த 22,700க்கு கீழே வருது அப்படின்னா 22,400 தான் அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து பிரேக் அவுட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஃபஸ்ட்டு 1 ஹவரே பார்த்தீங்கன்னா புட் சைடில் தான் வந்து போகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. பட் என்ன பண்ணாங்கன்னா அடுத்த 1 ஹவர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மேலே பிரேக் அவுட் பண்ணி போயிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைனை வந்து தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு 23,000க்கு மேலே போகுதா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து நிஃப்டியில் வந்து கால் சைடாக புட் சைடான்றதை முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ஆப்ஷன் சைன் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அவர்ஸில் டெலகிராம் குரூப்பில் தான் கொடுத்துட்ருக்கோம். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியுமே வந்து இது ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட இவங்க ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஒன்று நிஃப்டி எப்படி டபுள் பாட்டம் மாதிரி இந்த இடத்துல எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு சின்ன ஒரு டபுள் பாட்டம் மாதிரி எடுத்துருக்காங்க. ஓகே, நாளைக்கு டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நல்லா அப்சைடுன்னு சொன்ன மாதிரி இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டபுள் பாட்டம் எடுத்துருக்காங்க 1 ஹவரில். உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த இடத்துல டபுள் பாட்டம். ஸோ இந்த டபுள் பாட்டத்தை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ட்ரெண்ட் லைன்லையும் ஆக்சுவலாக பிரேக் அவுட் பண்ண மாதிரி தான். கிட்டத்தட்ட 49,386 ரேஞ்சு வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 49,840 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. அதுக்கப்புறம் 50,000ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. அதுக்கப்புறம் 50,350ன்றதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் மோதி திரும்புது அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து ஒரு 1 ஹவர் வந்து மோதி நின்ன இடம் பார்த்தீங்கன்னா 48,746. இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா டேவோட லோன்றது சப்போர்ட் ரேஞ்சு 48,500ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சாகவும் 48,160ன்றதுக்கு அடுத்த சப்போர்ட் ரேஞ்சாகவும் இருக்கும். இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க சூப்பராக ஒரு டபுள் பாட்டம் மாதிரியே காமிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த டபுள் பாட்டத்தையும் பிரேக் அவுட்டும் பண்ணிட்டாங்க. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டபுள் பாட்டத்தை ரீட்ரெஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து இப்படி வந்து ட்ரா பண்ணி காமிக்கிற மாதிரி இந்த இடத்துலேருந்து திருப்பி இப்படி வந்துட்டு திரும்புது அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ திருப்பி இந்த இடத்துல ரீட்ரெஸ் பண்ணுறது 23,600 தொட்டுட்டு திருப்பி திரும்புது அப்படின்னா 23,400ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும் 23,650க்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 23,000 தான் மேல் சப்போர்ட் நம்மளுக்கு. இந்த 23,000 கீழே வந்தால் தான் நம்ம வந்து புட் சைடு போடலாமா அப்படின்றத முடிவு பண்ண முடியும். ஸோ நாளைக்கு பொறுத்தளவுக்கு 23,000ன்றதும் மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட். இந்த 23,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்ற பட்சத்துக்கு 22,800 அண்ட் 22,700 இதுதான் வந்து அடுத்தடுத்த இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ மிட் கேப்
நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுமே வந்து எப்படி ட்ரெண்ட் லைனை வந்து மோதி நிற்கிது பாருங்க. இப்போ நாளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாளைக்கு 11,300க்கு ரேஞ்சுக்கு போகுது அப்படின்ற பட்சத்துக்கு மேலே போணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப்சைடு போகும். கிட்டத்தட்ட வந்து 11,500 ஓகேங்களா. 11,300க்கு மேலே போணுச்சுனாலே 11,500ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இந்த 11,500க்கு மேலே போகுதுன்னா 11,750ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11,000க்கு கீழே வந்தால் தான் இனிமேல் நம்மளுக்கு வந்து ஒரு புட் சென்டிமெண்ட். 11,000க்கு கீழே வருது அப்படின்னா 10,850ன்றது ஒரு சப்போர்ட்டாகவும் 10,730ன்றதுக்கு அடுத்த சப்போர்ட் ரேஞ்சாகவும் இருக்கும். இது வந்து மிட் கேப் நிஃப்டிக்கு. ஃபைனலாக வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி நாளைக்குனால சென்செக்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ட்ரெண்ட் லைனை கிட்டத்தட்ட வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாளைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 76,500 76,500ன்றது நாளைக்கு இருக்கக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். அது மட்டும் இல்லை இந்த இடத்துல இன்வெர்டர் ஹேமர் வச்சுருக்காங்க. இவங்களோட ரேஞ்சு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓகே இந்த லெவலில் பார்த்துங்க 76,750 ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நாளைக்கு வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. மேலே போணுச்சு அப்படின்னா கீழே வருது அப்படின்னா 75,660க்கு கீழே வருதுன்னா தான் அடுத்த சப்போர்ட் ரேஞ்சாக பார்த்தீங்கன்னா 75,260 அப்படின்றது நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு ஓகேங்களா. இது வந்து சென்செக்ஸோட அப் டு டைம் வரலையும் நாளைக்கு வந்து நம்ம வந்து மார்க்கெட் அவசரம் வந்து நம்ம அப்டேட் கொடுக்க போகிறோம். ஆனால் டெலகிராம் குரூப்பில் தான் அப்டேட் கொடுக்கறனால நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சுங்க ஓகே. ஸோ இந்த வீடியோட லெவல் எல்லாமே வந்து ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துங்க. நீங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கங்க. செபி ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம வந்து நம்மளோட அனுபவத்தில் வந்து கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிக்கோம் ஆப்ஷன்ஸ் பையிங்க்கு. ஸோ விருப்பம் இருக்கவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ நம்பா.